வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளா ஈஸியா அப்பளம் வச்சு செய்யற ஒரு சப்ஜி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆனியன் கார்லிக்லாம் சேர்க்காதக்கி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 பெப்பர் அப்பளத்தை மைக்ரோவேவ் பண்ணியோ இல்லைன்னா ஒரு தவால போட்டு ரோஸ்ட் பண்ணியோ எடுத்து தனியா வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அப்பளத்தை பொரிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப்பு தயிர் சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இந்த விஸ்க் பண்ணி வச்சிருக்கிற தயிரை நம்ம சேர்த்துடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் லேசாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த கிரேவி. நம்ம அப்பளம் போட்ட உடனே நல்லா கெட்டியாயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அப்பளத்தை நல்லா ரஃப்பாக கொஞ்சம் பெருசாக பீஸஸாக அப்படியே நொறுக்கி போட்டுடலாம். இதில் அப்பளம் போட்ட உடனே நல்லா அது இழுத்துன்றோம் தண்ணியெல்லாம். ஸோ ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த அப்பளத்துலேயே உப்பு இதெல்லாம் இருக்கிறனால உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான பாப்பட் சப்ஜி ரெடி. இதுக்கு இந்த நார்த் இந்தியன் பாப்படு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சவுத் இந்தியன் உளுந்து அப்பளம் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் சப்பாத்தியோட தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். Thank you so much for watching this video.